ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஈஸியாக ஒரு கீரை பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சாப்பாடு வந்து தனியாக வேக வச்சு கீரை பருப்பு மட்டும் இப்போ எப்படி செய்து பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பூண்டு இடித்து போட்டிருக்கேன். ஒரு 4-5 பல் பூண்டு, பெரிய பல் பூண்டு ஒரு 4-5 பல் இடித்து போட்டிருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 7-8 வெங்காயம், ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டும் வந்து போட்டு நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த கீரை பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம். இது வந்து பசலைக்கீரை. இதெல்லாம் கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ கலரிடலாம். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கீரையில் இருக்க தண்ணியே போடும். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் தான் மூடணும். நிறைய நேரம் மூடக்கூடாது. கீரையை மூடி சமைக்கக்கூடாது. அதனால் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு. இப்போ பாருங்கள், இதில் வந்து பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். வேக வச்ச சிறுபருப்பு சேர்த்துக்கலாம். சிறுபருப்பு வந்து ஒரு 50 கிராம் இருக்கும். இந்த சிறுபருப்பையும் சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்ற போகிறோம். 2 பத்த தேங்காய், 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துருக்கேன். இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதில் சேர்த்துடலாம். நம்ம காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்கல. ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கோம். அதனால தான் இந்த பச்சை மிளகா. இப்போ இந்த தேங்காய் அரைச்சி விழுத சேர்த்துடலாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் வேணான்றவங்க தேங்காய் இல்லாமல் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் தேங்காய் சேர்த்திங்க, தேங்காவும் சீரகமும் அரைச்சி சேர்த்திங்க. ஏன்னா நம்ம காரத்துக்கு எதுவுமே சேர்க்கல. 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கோம். அதனால தான் இந்த பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா தான் கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றுனது இல்லையா, அதனால் சீக்கிரம் கெட்டு போய்டும். அதனால் ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட சூப்பரான கீரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.